ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் ஆச்சி யோஸ்வா சேனல். இது வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டிஸ்பிளேல. இது வந்துட்டு எங்கள் வீட்டு இளவரசிக்கு தாங்க பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் பாப்பாவோட பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டே தான் இது. அதனால் நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாமே நைட்டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் நல்ல நேரத்தை பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் பாப்பா பர்த்டே. எனக்கு ஆசை தான் பெருசாக வைக்கணும், ஏதாவது ஒரு மகாலில் பெருசாக வைக்கணுன்ற ஒரு ஆசை தான். இருந்தாலும் என் வீட்டுக்காரன் என் ஹஸ்பண்ட் இல்லாதனால நாங்கள் சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாங்க பண்ணியாச்சு. இப்போ கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஒத்துக்கலை. இப்போதைக்கு என்னை ஃப்ரீயாக விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவளோட மைண்ட் செட்டே இருந்தது. நாங்களும் விடவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நீ அப்புறம் ஃப்ரீயாக இருக்கோ, இப்போதைக்கு நம்ம ஸ்பெஷலான டே கொண்டாடணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு தூக்கியே வச்சுருந்தேன். கீழே இறக்கி விட்டாலே ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அதோடு என் தங்கச்சிக்கு என்ன ஆசைனா, நம்மகிட்ட கொடுக்காம அவளே வச்சு வெட்டிட்டாளே கேக்கு அப்படின்ற ஒரு இதில் அவள் இருந்தாள். அவள் தான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லி வச்சுருந்தா, பாப்பாவுக்கு கேக் வெட்டல நான் தானே வாங்கி வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் வா, 2 பேருமே சேர்ந்து பிடிச்சி பாப்பாவை பிடிச்சி கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேருமே கட் பண்ண போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட பாஸ்டர் அப்பா அவங்க வந்தோடனே தான் கேக்கே கட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க வந்தோடனே எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 2 பேருமே சேர்ந்து என் தங்கச்சியும் நானும் சேர்ந்து பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட வச்சோம். ஸோ அவள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டா. அப்புறம் போக போக எல்லோரும் ஊட்ட ஆரம்பிக்கும், அவளுக்கு ஏதோ போல் இருக்கவும் அவள் சாப்பிடலை. இப்போ பாஸ்டர் அப்பா ஜெபம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு தான் கேக்கே கட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஜெபம் பண்ண வீடியோலாம் லாஸ்ட்டில் போட்டுட்டேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணோன்னே நார்மலாக அதுதானே பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு பாஸ்டர் அப்பா அதோட ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேக்கு கட் பண்ணி எல்லோரும் ஊட்டிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. தேவத்தோடைய பாதுகாப்பு இருக்கட்டா பிள்ளை வளர்க்கக்கூடிய கிருபைகளை பெற்றோருக்கு தாரும். யோசுவாவை அர்ச்சனாவை நினைவு அது ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இந்த குடும்பம் இன்னும் வளரணும், வாழணும், பெருகணும். இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நிம்மதியாய் திருநாமத்தின் ஆதரவே. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. பிளேட் இருக்கா? அதெல்லாம் அடிக்கவே இல்ல. அவ்வளவுதான்.
சிம்பிளாக பண்ணாலும் நல்லா தாங்க பண்ணிட்டோம். இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இல்லாதனால தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷன், அதனால தான் அவங்க இல்லாதனால நாங்கள் சிம்பிளாக பண்ணிட்டோம். இப்போ வந்து கேக் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து லோக்கல்லே தாங்க ஆர்டர் பண்ணோம். கேக் வந்துட்டு 2 kg தான் ஆர்டர் பண்ணோம். கேக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. வீட்டில் ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக்கு. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக வந்துட்டு நாங்கள் வந்து கேக் வாங்க சொல்லி கொடுத்து அவங்க வந்து நாங்கள் சொன்ன டிசைனிங்கே வந்துட்டு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்லேயே நல்லா வந்து பண்ணி கேக் வந்து நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த அக்கா சூப்பராக இருந்துச்சு. ஹோம்மேட் கேக் தான் அது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு எல்லாமே வந்து கேக்கெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி போட்டிருந்தோமா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டாங்க. ஸோ பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் தான் கொடுத்துருந்தோம், வீட்டில் செய்யலை. ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சிக்கன் கொடுத்தோம். அப்புறம் வந்து வெங்காய ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் ரைத்தா, பிரியாணி, தால்ச்சா, அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ். இதான் நான் வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து சாப்பாடு வச்சுருந்தோம். ஸோ வந்து அவங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டாங்க. நானுமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவில் வந்து மாமா வீடு இருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ் செம்மங்குடியிலேருந்து வந்துருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து இருக்க வச்சாச்சு. அவங்க குட்டீஸ்லாம் வரவும் இருக்க வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் வந்துட்டு அவங்க இருந்துட்டாங்க. இது மறுநாள் தான் கிளம்புனாங்க. அவங்களோட குட்டீஸ் முன்னாடி ஈவினிங் போல் மாடியில் போய் ஒரே கேம் தான், ஜாலியாக இருந்துச்சு. அதோட பாப்பா தூங்குவோம். அவளை தூங்க போட்டு நாங்கள் வந்து மேலே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். கேம் விளாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டோம் வீட்டுக்கு. தொடு யாரையாச்சும் ஒரு ஆளை வேமா, உன்னை நல்லா கொட்டுறாங்க. தொடு சாய். ஏய் அவுட் ஆக்குங்கடி, ரொம்ப நேரம் சுத்துறா. தொடு ஏய் ரொம்ப நேரம் சுத்துற, அவுட் ஆக்குங்க. அவுட்டு. சுத்த விட்டுட்டீங்க. அவனுக்கு கட்டல வலிக்காதுல, அது சும்மா தேய்ச்சதால. வலிக்கும் வேண்டாம், நீ இவனு கட்டி விடு. நல்லா கட்டு. இல்லை புண்ணு இருக்கிறனால நீ தப்புச்சடி. ஏய் அப்படிலாம் விளையாடக்கூடாது, அடிக்கலாம் கூடாது. ஏய் வாடா போட்டோ எடுக்கணும்டா தம்பி. உண்மையிலே தான் சொல்கிறேன், இருட்டுக்குள்ளே போனால் நல்லா தெரியாது. ஏய் இங்கிட்டு வா. கொலுசு வச்சே கண்டுபிடிச்சிருவாண்டி அவன். நீ உள்ள போடா, பிடிச்சப்படுத்துறேன். நான் வீடியோ எடுக்கிறாள். புட்டி இந்த அங்கே நிற்கிறான் பாரு ஒருத்தன்.
நீ ஓடவே மாட்டேங்கிறியா? கட்டி விடு, கண்ணை கட்டி விடு. இந்த அக்காலே மாட்டி விட்டா. ஏ பையன் கட்டு தம்பி, அழிக்க அவனுக்கு புண்ணு இருக்கு. ஐயா போது விடு, ஓடியாடி ஓடியாடி தரத்து போறான். போச்சு அட்டி தட்டியா ஓடியார போனா. அவனுக்கு அவுந்துருச்சு. ஏ அவன் ஈஸியா தட்டுருவான். ஏ அது செவருடா, அங்கிட்டு நிக்கிறாளுடா போடா. இது கல்லாட்ட. இந்த பாப்பாவோட பிறந்தநாளே இப்படி தான் போணுச்சு. ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈவினிங் போல் நல்லா கேம் ஆடிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.